ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராஜசிவாலய யூடியூப் சேனலில் இன்றைய பதிவாக தேய்பிறை அஷ்டமி 29/6/2024 இன்று தேய்பிறை அஷ்டமி. நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி நவமி, கோகுலாஷ்டமி, ராமநவமி ஆகிய 4 நாட்கள் மட்டுமே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திதிகளில் 8வது திதியாகிய அஷ்டமி திதி 8ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கிறது. 8, 17, 26 என 8வது எண்ணில் பிறப்பவர்களுக்கு அஷ்டமி திதி நல்ல பலன்களை கொடுக்கிறது. மகர ராசி, கும்பராசிக்கும் அஷ்டமி திதி நற்பலன்களை தருகிறது. அஷ்டமி நவமி திதிகளில் மேற்கொள்ளும் காரியங்கள் சீக்கிரம் முடிவுக்கு வருவதில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கும். அஷ்டமியில் பிறந்த கிருஷ்ணனும் நவமியில் பிறந்த ஸ்ரீராமனும் அவதாரங்கள். அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை அறிவோம். எனவே சுபகாரியங்களை தவிர்த்தனர். பைரவர் நம் பாவங்களை நீக்குபவர், நம் பயங்களை நீக்குபவர். அஷ்டமி பைராஷ்டமி என வழங்கப்படுகிறது. தேய்பிறை அஷ்டமி கால பைராஷ்டமி என்று சிறப்பு பெறுகிறது. பைரவர் சிவனின் அம்சமாவார். முதல் வழிபாடு விநாயகருக்கும், இறுதி வழிபாடு பைரவருக்கும் என ஆலயங்களில் செய்யப்படுகிறது. ஆலயத்தின் காவல் தெய்வம் ஸ்ரீ பைரவர் ஆவார். தேய்பிறை அஷ்டமியில் ஸ்ரீ பைரவருக்கு பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். நல்லெண்ணெய், இழுப்ப எண்ணெய், விளக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், பசு நெய் என 5 அகல்களில் ஊற்றி பைரவரை நோக்கி திருமுகம் வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டால் நம் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். கடன்கள் அடையும், பொன்பொருள் சேரும், ஐஸ்வர்யம் பெருகும். 108 அஷ்டமிக்கு சிவசக்தி தரிசனம் செய்தால் சனி பகவானும் அஷ்டமி திதியும் நமக்கு நன்மையே செய்யும். ஸ்ரீ காலபைரவரை வணங்கி நம் வாழ்வில் எல்லா நலன்களும் வளன்களும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம். வாழ்க வளமுடன்.